புதியவர்களை நாம் கேவலப்படுத்தக்கூடாது. ஒன்று மட்டும் தெளிவா தெரியுது, இந்த மேடையும் குரூப் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அது உண்மையா இருக்குது. மேடையிலே பேசுற அத்தனை பேரும் மற்ற கட்சிகளை பேசுவதை விட நடிகர் விஜய் தான் அதிகம் பேசுறாங்க. காய்த்த மரம் தான் கண்ணடி வரும். அதே போல போலீஸ் ஜாலியன் வாலாபாக் ஒருத்தர் பேசினார், அதுக்காக சொல்றேன். அந்த ஜாலியன் வாலாபாக்கு பின்னாலதான் காவல்துறைக்கு ஒரு புதிய சிந்தனை வந்தது. ஒரு அனுமதி தந்தால், ஒரு விபரீதமான அசாத்திய சூழ்நிலை வந்தால் அந்த மக்கள் கலைந்து செய்வதற்கான வழி இருக்கா என்று பார்த்துதான் அனுமதி தரணும். கரூரில் அப்படி தரப்பட்டதா? அது இயற்கையாக நடந்த கொலை அல்ல. நான் இங்கே பகிரங்கமாக சொல்றேன், சில பேருடைய வக்கர புத்தி அதனால் நடைபெற்ற படுகொலை. அதை போய் நீங்க அவர் வந்து பார்த்தாரா? நான் கேட்கிறேன், ஒரு ஊர்ல கள்ளச்சாராயம் முடிச்சு 67 பேர் செத்தாங்கல்ல, முதல்ல போய் பார்த்தாரா? ஆனா இதை பேசுவதற்கு எது நல்லது, எது தவறு, எது மக்களுக்கு தேவை, அதை பற்றி சிந்திப்போம். அந்த அடிப்படையில் 2 பேரும் ஏற்கனவே ஆழ்கின்றவர்கள், அவர்களை தெரிந்து கொண்டோம். அதில் தவறு இருக்கிறது புரிந்து கொண்டோம். புதிதாக இருக்கிற 2 பேர், அந்த 2 பேர் யார் வந்தால் அமைதியான சூழல் வரும் என்பதற்காக மட்டும்தான் நான் சொன்னேன். அந்த இடத்துக்கே ஒருவரும் அல்ல. இதுவரை தமிழ்நாட்டில் அல்ல, இந்திய வரலாற்றிலேயே ஒரு கூட்டத்திற்காக காவல்துறை இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை, அடக்குமுறை, கட்டுப்பாடை விஜய்க்கு போடுறதை போல எவனும் போடல. எம்ஜிஆர் திமுக இருக்கிற போது படம் ஓடிச்சான், அவர் எழுத்த போது படம் விடுதிருச்சான். உலக சுற்றுவாளிகள் எப்பப்பா வந்துச்சு? நல்லா தெரிந்து கொண்டு பேசுவது நல்லது. இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வரவு செலவு பெற்ற பந்தருக்கு பின்னாலே புதிதாக ஒன்றுமில்லை. பரம்பிக்குளம் ஆடியாறு கேரளாவுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட பயன் இல்லாவிட்டாலும் அவரிடம் பேசி ஒப்பந்தம் பண்ண முடிந்தது. இன்னைக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா? முடிச்சிடலாம். கரெக்ட் தான். இந்த 2ஐயும் முடிச்சிருவோம். தெரிந்த தவறுகளை ஒதுக்கிவிட்டு புதிய பார்வையோடு, புதிய சிந்தனையோடு, புதிய வடிவத்தோடு, புதிய ஆட்சி எல்லோரும் மகிழ்ந்த வகையிலே வர வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. அது பழையவர்கள் செய்யவில்லை, புதியவர்கள் செய்வார்கள் என்று நம்புவோம். வணக்கம்.